2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்த பிறகு ஒரு 5-6 பூண்டு பல்லும் 5-6 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சும்மா 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளி கொஞ்சம் எண்ணெயிலே மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுமே கீரை ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கிறேன். தண்டு கீரை. இந்த தண்டு கீரையை இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு இது கூட கொஞ்சமாக பிரியாணி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கீரை ஸ்மெல் தெரியாமல் பிரியாணி ஸ்மெல் வர்றதுக்காண்டி தான் இந்த மசாலா தூள் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். 1 கப்புக்கு எப்பவும் நம்ம ஆக்கிற சாப்பாட்டு அரிசியும் 1/2 கப்புக்கு பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு. நான் பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் 1.5 டம்ளர் எடுத்ததுனால ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். விசில் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பரான ஹெல்த்தியான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கீரையை வெறுமனை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாதமாகவும் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே ஹெல்த்து. சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.